Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்காக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் திரைத்துறை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். வெளியே நிறைய பேருக்கு தெரியாதாலும் அவர் பேச ஆரம்பிச்சார்னா இவர் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு காஸ்டியூமராக இருந்தவர் எம்ஜிஆர் முத்து அவர்கள். ஐயாவினுடைய நிறைய படங்களுக்கு அவர் காஸ்டியூமராக இருந்து பின்னால் பர்சனல் காஸ்டியூமராகி ஐயா உடுத்திய உடைகளில் எல்லாவற்றிலும் மிக 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 அருமையான ஒரு நேர்த்தியான விஷயங்களை செய்து கொடுத்து எம்ஜிஆர் அவர்களோடவே கூடவே பயணித்தவர் ஐயா எம்ஜிஆர் முத்து அவர்கள். இன்றைக்கு நம்மோடு அவர் எம்ஜிஆர் ஐயாவோடு இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியும் அவரோட இருந்த நாட்களை பற்றியும் நம்மளோட பேச போறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அவர் இறைவனுடைய தயவால ஒரு குறைவில்லாத குடும்பத்தோட நல்ல நிறைவாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கார். நீங்க அவருக்கு பணியாற்றிய படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பணியாற்றுவீங்க? அவருக்கு மட்டும்தான் எல்லாமே. அதான் அவருக்கு எல்லா படமும். எந்தெந்த காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி பண்ணீங்க அவருக்காக? போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அவருக்காக? ஆமாம். போலீஸ் வந்து அது போலீஸ் வேஷம் போட்டு வர்றாரு. என்ன படம்? போலீஸ்காரன் மகன் நினைக்கிறேன். போலீஸ் இதுக்கு பக்காவா போலீஸுக்கார எப்படி இருக்காலும் அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சில்க் துணியில் எடுத்துறாதுன்ட்டார். அண்ணா வீட்டில் போய் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு பட்டி எப்படியா கட்டுறது, அப்போ காலில் பட்டி சுற்றணும். எப்படி சுற்றா இப்போ சுற்றி காட்டினான். அந்த முடிச்சு வந்து சைடில் தான் வரணும், உள்ளே வரக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி கட்டினார். அப்போ இந்த மாதிரி போடணும், இப்படி எல்லாம் பட்டணும், என்ன இப்படி போடணும், இதுக்காக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து வச்சு அதே மாதிரி தைச்சு பல பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது இருக்கு. இது போய் எடுத்தோம், போட்டு பார்த்து அதே மாதிரி இருக்கு. போலீஸ்கார மாதிரி இல்லைக்கா, அண்ணா வீட்டிலேருந்து போலீஸ்கார ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன், அதனுடைய காப்பி தான். அதானு கேட்டேன், இவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு போட்டு ஆற்று ஒரு படகுல போகிறதுக்கு. அது என்ன படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமாம், ஒவ்வொரு இது சின்ன ஒரு தப்பு கூட வரக்கூடாது. எம்ஜிஆர் அப்படி போட்டால் நம்ம போட்டால் என்ன அப்படின்னு வந்துருப்பேன் போட்டு அவ்வளோ பார்க்க உப்பு அணுகழுவாக அதனால்தான் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு தான் சொல்ல மாதிரி. ஆமாம், எனக்கு இந்த மாதிரின்னு கேட்க முடியாது. அப்படி ஒரு இதை உலக லெவலில் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அது அவர் ஒருத்தருக்கு தான். ஆமாம். 1000ல் ஒருவன் படம் பணியாற்றிருந்தீங்களா ஐயா? 1000ல் ஒருவன். ஆமாம், அந்த படம் எடுத்தீங்களா நீங்கள் கூட? அந்த படத்தில் அடப்பு எப்படி இருக்கு? அவருக்கு தான். அவருக்கு சாதாரண துணி தைச்சு ஓப்பன் வச்சிருக்கு, 2 பக்கம் ஓப்பன் கையில் தைக்கணும். தைத்து அப்படி அதுக்கு முன்னாடி வேட்டைக்காரனுக்கு வந்து ஒரு மாறுதல் வேணும்னா 2 பக்கம் ஓப்பன் போட்டுட்டு இழுத்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது உடம்புல ஊசுக்குச்சு உத்தரவுல அப்படின்னு பாருன்னா அடுத்து பார்த்தேன், நான் என்ன வருத்தப்படுறேன், நீ என்ன வருத்தப்படுற, இழுத்து பக்கம் நல்லா இருக்குல்ல, போட்டு இந்த பக்கம் வகுப்பு போட்டு உடம்புல ஊசு போட்டு பார்த்து எப்படி இருக்குது. போட்டுட்டு தைப்பீங்க? ஆமாம், உடம்புல போட்டுட்டு வேட்டைக்காரனா இருக்கணும். அந்த மாதிரி தெரியும். அதனால மற்றவங்களுடைய கஷ்டத்தை யோசனை பண்ணாத, நான் நல்லா இருந்தா எம்ஜிஆர் மாதிரி எனக்கு வேணும்னு அர்த்தம் கேட்குறாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம இருந்தால் தான் இதே மாதிரி வேணும்னு மற்றவரை அழைப்பான். மற்றவனுக்கு சூட் ஆகுதா இல்லையோ, இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு மாதிரி வேணுங்கிறது அவருடைய உடல் அமைப்பாங்க. எது செஞ்சாலும் போட்டால் கரெக்டாக உட்காந்துக்குது. நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பண்ண காஸ்டியூம்னா அவருக்கு எந்த காஸ்டியூம் ஐயா? வித்தியாசமாக பண்ணது சொந்தமாக எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறது தான். சொந்தம்தான் என்ன பண்ண டவுட் வந்தால் ஆல்ரேட்டர் கூப்பிடுவா, ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டுக்காருவா 2-3 ஸ்கெட்சு போட்டு நேராக அப்ரூவல் பண்ணுவார். அவர் சில கரெக்ஷன் சொன்னால் அது பண்ணிட்டு சாதா துணி வாங்கி சாம்பிள் ரெடி பண்ணுவேன், போட்டு பார்த்து அதில் கரெக்ஷன் பண்ணி அப்போ தான் பக்கா துணி தைப்பேன். அவருடைய படத்துக்கே அவன் தான் பண்ணேன்.
உலகம் சுற்றும் வாலிபன்ல பணியாற்றுறீங்களா? ஆமாம், அது வரை இன்ட்ரெஸ்ட் தானே. அப்படிங்களா? ஆமாம் அந்த கோட் ஷூட் எல்லாமே. ஆமாம். ஆ, இன்னொரு படத்துக்கு தயார் பண்ணது, அதுக்கு இடையில் ஏதோ ஒரு இதில் அந்த படம் என்ன நின்று போச்சு? நின்று போகிறோன்னே அந்த ட்ரெஸ்ஸை பூரா அப்படியே பெட்டி பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். எனக்கு அசிஸ்டண்ட் யாருமே வேண்டாம். அப்போ என் பொண்ணு ரெண்டாவது என் பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு. சீரியஸாக குலைக்க மாட்டாங்கிற மாதிரி இருந்ததுனால அப்புறம் நான் ஒரு மாதிரி இருந்து என்னடா ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்போ பிஆர்எஸ் சுப்பிரமணியம் டாக்டரை போய் பாரியா அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்து ரொம்ப சீரியஸாக இருக்குங்க, 3 நாள் பொறுத்து தான் சொல்ல முடியும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தானே, அதனால் அது நீ இருந்து பாருன்னா நான் சொன்னேன். சார் நீ போங்க, அவங்க கூட நான் இருந்து பார்த்த ஆளுங்க எல்லாம் வந்து பார்க்குறேன் வச்சு அப்புறம் அவர் பார்த்து இந்த மாதம்லாம் சரியாகிடுது. அதில் தான் நான் வந்து கூட போகாமல் நின்றதுக்கு காரணம் அதுதான். அந்த படம் இல்லைன்னா நீங்கள் போயிருக்க வேண்டியது. ஆமாம், எல்லா இடத்தையும் போயிருப்பேன், போக முடியல. ஏதோ ஒரு தடங்கள், அது ஒரு நல்ல இதாக. காஷ்மீர் போயிருந்தீங்களா அவர் கூட படத்துக்கு? அந்த படம் அனுபவம் எப்படி இருந்தது ஐயா? அந்த அது பெரிய அதில் 3-4 படம். முதல்ல எல்லாத்தையும் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு எல்லாம் போய் ஜம்முவில் நேற்று நைட்டை வந்து அங்கே வந்து அப்புறம் காலையில் தான் பஸ்ஸு இங்கே மேலே போகணும். போகும்போது அங்கே உள்ள சொன்னாங்க கைடு, அந்த மலை மேலே போகிறது வாமிட் வரும், ஒரு அந்த இந்த எண்ணெயில் கடுகு எண்ணெயில் பண்ணுறது, அதனால் பார்த்து சாப்பிடணும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் வந்து வேணாலும் ஒதுக்கிட்டேன். அவர் தான் உசார் பண்ணிட்டார். அப்புறம் சாப்பிட்டாங்கல்லாம் வந்து அங்கங்கே பஸ் கடுகு எண்ணெய் ஒத்துக்காது இல்லைக்கா. அப்படி நிறுத்தி 12 மணிக்கு போக வேண்டிய 2 மணிக்கு போய் சேர்ந்தேன் கரெக்டு. அப்புறம் போய் சேர்ந்து எல்லாம் போய் எல்லோரும் வச்சு ஒரு ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டார். வந்த உடனே நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போய் நின்னா அங்கே மாலை இவ்வளோ தான் இருக்குது, சின்ன மாலை, கழுத்து தலையார் விளையாது போடுறா. 2 ஆளுக்கு ஒன்றா ஆகிட்டு போயிருக்க ஒரு ஃப்ளைட் என்று வர்றார், ஒபராய் பேலஸ். அதில் அங்கேருந்து தான் சிவாகி வர்றாரு. வர சொல்கிறேன்னு சொல்ல வந்தான். பார்த்துட்டு அவருக்குன்னு நினச்சாருன்னு நினச்சி, யாருக்குண்ணா? சின்னவரா யார் அது? எம்ஜிஆர்டா அப்படின்ட்டு வர்றாரு. அது ஏறக்குறைய அரை பொருளாகலையோ அந்த வழி இருக்குது. அங்கே பார்த்தா மேலே போகணும். பாதி மரக்குள்ள இவர் வந்துட்டார். வந்து சொன்னேன், என்னைய ஹஸ்பண்டு வாழையோட 2 கையில் தூக்கிட்டார். அப்படியே தூக்கிட்டாருங்களா? ஆமாம். நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி வந்து காசின் மகாரங்களை என்னை வரவேற்பு கொடுக்குங்க வாங்க. அங்கிருந்த கூட்டம் பூரா கை தட்டி கேட்டு அவனுக்கு எம்ஜிஆர்னு தெரியாது, ஸ்டெல்ட் வேலை. அது ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன வர்றா யாருன்னு கேட்டு வர இப்போ எல்லாத்தையும் நல்லா பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை சிவாஜிக்கு வர சொல்ல வேண்டாம். அவருடைய பழக்க வழக்காரு அவ்வளோதான். அவருக்குன்னு எதிர்பார்த்தாரு. அவருக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டார். பின்னாடி இவர் வந்தோடனே வைப்பார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிடணும் எல்லாத்தையும் ஒன்றா 2 மணி நேரம். இங்கேருந்து சமயக்காரர் வந்திருந்தார். அரிசி பருப்பு அம்மிக்கல் ஆட்டங்கல் எல்லாம். இவரோட ஏப்பலில் வந்து காளிமுத்துன்னு சமயக்காரர் நல்லா சமைப்பாங்க, எல்லாம் பண்ணி அதே மாதிரி பண்ண ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ரூமுக்கு போய் செக் பண்ணுவார். இவருக்கு கொடுத்தது எல்லாம் வந்திருக்காங்க அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி நைட்டில் போய் இந்த டான்ஸ் குரூப்பெல்லாம் நிறையா இருக்குது, எல்லாம் கச்சாமச்சான் இருக்கிறதுனால அது வீணாக போயிடக்கூடாதுன்னு செக்கிங் வருவார். டான்ஸ் மாஸ்டர் சலீம் மாஸ்டர்னா அவங்களுக்கு காலையில் தான், நைட்டு சாப்பிட்டாச்சுன்னா அவன் ரூமுக்கு போகணும். ஆச்சா அடுத்த ரூமில் இருக்கிறாங்க. ட்ரையல்கள் சாப்பிட்ற எல்லாம் ரிகல்ஸெல்லாம் காலையில் வை, நைட்டில் வச்சுருந்தேன். அப்போ கட்டுப்பாடு. நாளைக்கு என்ன சொன்னவான், எம்ஜிஆர் கூட வந்த கும்பல் இந்த மாதிரி நடந்தது. எப்படி இழுக்கும்போது என்ன வருதோ 10,000 வரும், 5,000 வரும், 2,000 வரும், கணக்கு பார்க்குற வேலை எடுத்து ஒரு தடவை கொடுக்கல, 2 மாதம் கொடுக்கல. மறந்துட்டாரம் என்ன பண்ணாது, என்ன டெஸ்ட்டுக்கு வச்சார் போயிருக்குது. ஏங்க 3 மாதமாக சம்பளமே கொடுக்கலையா? உனக்கு நான் சம்பளமாக கொடுக்குறேன், உனக்கு மாதம் ஏதோ ஒன்று கொடுப்பீங்களே, அது ஏன் கொடுக்கல 3 மாதம்? ஏன் கொடுத்து கொடுக்கலையே அப்படின்னாரு. 2 கையிலேருந்து அப்படி இழுத்தாரு, 2 கட்டு. அப்போல்லாம் 100 ரூபா நோட்டு தானே. கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. கேட்கறது உரிமை, அந்த விட்டு கொடுக்காது.
உங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கீங்களா அவர்கிட்ட? அதோ இந்த போட்டோ எங்கள் அப்பன் படிக்காததால் தான் ராத்திரி பகல் என் கூட சீரழிகிறான். நல்லா படித்து பெரிய அதிகாரிகளாக வரணும் அப்படின்ட்டு வாழ்த்தினாரு. நீங்கள் உதவின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? நான் அந்த கொடுப்பவங்க தானே கேட்கணும். அவர் நம்மகிட்டலாம் கொடுப்பான்னு கேட்குறாரு. அவர் வனம்பூர் அங்கே தான் இருக்கோம். திருச்செந்தூர் எலெக்ஷன் நடந்து வந்தோடனே அரங்கநாயன் தான் இன்சார்ஜ். பணத்தை பெட்டியில் போட்டு கொடுத்தாரு. உள்ளே வையினார். உள்ளே வச்சிட்டேன். உள்ளே அவருடைய ரூம். அவர் உள்ளே படுத்திருக்காரு. பெட்டி நிறையா பணம் இருக்குது. இழுத்து வச்சு பெட்டி மேலே ஒரு பெட்டை போட்டு நான் படுத்துட்டேன். இவர் பாத்ரூமுக்கு அப்படி தான் போகணும். பாத்ரூமுக்கு வேஸ்ட் சுற்றி நல்லா இப்படி நடக்கிறாரு. சத்தம் கேட்டால் நான் முடிச்சிருவேனா. சரக்கு இப்படி வந்து ஏய் படு, நீ எந்திரிச்சு தானே நான் மெல்ல வராது, படு 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 அப்படிலாம் அவர் என்ன பாதுகாக்க, அதுக்கு மேலே என்ன உயிருக்கு உயிராக பாதுகாக்க முடிச்சார். உங்களுக்கு அவர் கூட இருந்ததுனால ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சா? ஒரு தொந்தரவு இல்லை, யார் இல்லை, பேச பயப்படுவாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு அவர்கிட்ட போவாங்களா யாராவது? அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, யார் வந்தால் நான் வந்து பேச்சை வச்சு பார்த்தீங்க. பேசுனா பொண்ணு கிடக்க ஒன்று வில்லங்க பண்ணிடுவோம். அது என்ன சொல்லியிருக்காரு, நீ வெளியில் உட்காந்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு 10-15 பேர்த்த கூப்பிட்டு வந்திருப்பான், அவன் மட்டும் கொண்டு வந்து பேசுவான். அவன் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு வேண்டிய ஆள் கேன் தோஸ், என்ன வேணாலும் நடக்குன்னு அவனை தவறான வழி கொண்டு போயிடுவான். அதனால வந்தால் வெளியில் போகக்கூடாது, கும்பல் வந்தால் உள்ளே வந்து நீங்கள் நேராக பெட்ரூம்க்கே போயிடுவீங்க. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் தான் போயிட்டு போயிடணும். அதுதான் சொன்ன சட்டை கிழிச்சு போட்டாருங்க. திட்டுவார் அவங்கள? திட்டினா எதுவும் அதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு நாள் காலையில் ஷூட்டிங் கேன்சல் படுத்துட்ருக்காரு. அப்போ சபாவின் பையன் இருக்காங்க. இப்படி போனோடனே டக்குனு எடுத்து போத்தினார். ஏங்க மணி ஆச்சே, என்ன இது எடுத்தேன்னா நான் திட்டிடுவேன்டா, சாகம் கொடுத்துட்டேன், உங்கள் சாகம் 5-6 பண்ணுந்தேங்களே, உங்கள் பிள்ளைகளை ஒன்றும் பாதிக்காது நீங்கள் கொடுக்குற சாகம் அப்படின்னா எடுத்துகிட்டு என்ன சொன்னீங்க, பிள்ளைங்களுக்கு அப்பா கொடுக்க சாகம் பலிக்காது, நல்ல பிள்ளைங்கப்பா, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைப்பா அதான் தூங்குறேன், சரி. அந்த மாதிரி ஜாலியாகவும் இருப்பார், கோபம் போடுவார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எக்ஸசைஸ் பண்ணுவார்? அது காலையில் கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுவாங்க. வந்து கேரளா கிட்ட மஸ்கி தந்தாந்து இந்த இதில் இப்படி உடம்பு ஏக்கா இந்த இடத்துல சட்டை சுருக்கம் வருது, இந்த அது தனியாக எக்ஸசைஸ் பண்ணுவார். நாளைக்கு இந்த ஷார்ட் நாளைக்கு எடுத்துக்கிட்டு அது எக்ஸசைஸ் பண்ணி கழுத்து கால் கரெக்டாக இருக்கணும். அப்படிங்களா? இப்படி போட்டால் சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வருது அப்படின்னா சுருக்கம் வராமல் இருக்கு, அது எக்ஸசைஸ் பண்ணி கழுத்துக்கு இது மாதிரி பண்ணி சரி பண்ணிக்கணும். கழுத்தை டைட் பண்ணிட்டு மறுநாள் ஷூட் பண்ணோடனே அந்த அப்படி வரும், அப்படி கரெக்டாக பண்ணுவார். அது அவருக்குன்னு அமைஞ்சது. அவரோட அந்த பயணங்கள் போகும்போது எப்படி இருக்குது? பயணம் அவர் வண்டியில் வர மாட்டேன். ஏதோ ஒன்று கேட்பாரு, செய்யணும்னா கூட இருந்தால் செய்ய முடியாத, வேறு வண்டி தாங்க. அது மாதிரி வண்டி ஸ்லோவாச்சுன்னா அது அந்த கொடி 6 மணி ஆச்சுன்னா சீமாக இருக்கும்போது கொடி இறக்கணும். 6 மணிக்கு கொடி இறக்கணும் வண்டியில், காரில் இருக்கிற கொடி. என் வண்டி 7வது கார். 5 நிமிஷமா மூவ் பண்ணி கொஞ்சமாக வந்து கரெக்டாக 6:09 போய் நிற்பேன். இறங்கி கொடி அவுத்துருவார். அவன் தான் வண்டி. அதுக்கப்புறம் என் வண்டி எடுக்க எல்லா வண்டியும் போகும். அவ்வளோ கரெக்டாக பார்த்தேன். ஒரு நாள் வேணும்னு மதுரையில் 6 மணிக்கு வெளியே வர்றாரு. 6:01 போலீஸ்காரங்கெல்லாம் ஜெயபத்ராசன்கெல்லாம் பாருங்கல்ல, அதனால் ஒன்லி டிஸ்மிஸ். கரெக்டாக 6 மணிக்கு வெளியே வந்தால் தான் கார்ட் ஆஃப் ஆனர், இல்லை டிஸ்மிஸ் ஆர்டர் தான் அப்படி சொல்லிட்டு இவர் உள்ளே நின்று கேட்டுருக்காரு. இவர் கரெக்டாக உள்ளே நின்றுட்டு 6 மணி 1 நிமிஷத்துக்கு வெளியே வர்றாரு. வந்து நான் அவனுக்கு சனலில் கையை காமிச்சிட்டேன், கார்ட் ஆஃப் ஆனர் நோ, மேரிட் பார்த்துட்டு தேங்க்ஸ். சரியா? அது கூட இருந்ததுனால
நமக்கு மூல வேலை இல்லை. நான் அப்படி தான் நினைக்கிறது. சுயமாக இல்லை, அவருடைய சக்தி நம்மளை இயக்கிச்சு. அதுதான். உங்க மேல எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருந்தாரு? அது ஏன் வந்தது என்னன்னு தெரியல, அதான் நமக்கே புரியல. இல்ல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு உங்க மேல? அதை காணோம்னா நானே வந்து அவருக்கு வேற வேலைன்னு ஓடியாந்துருவேன். அப்புறம் அதே அவன் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறான் போடுது, விட்டுருப்பா 2 நாளைக்கு அப்படிம்பாரு. சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் வண்டி வரும். ஐயா இது காணமன் கேட்டாருப்பா, சரிம்மா அவங்க போய் எடுத்து கொடுத்துருவாரு. அது மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க? ஏதாவது கரெக்டாக 6 மணிக்கு வண்டி வரும். 6:50க்கு அங்கே இருக்கணும். அவர் கூடவே பயணப்பட்டுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவீங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்றது எல்லாமே அங்கே எல்லாம் மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபனு. அதான் சொன்னேன், சாயந்தரம் ஒரு தடவை இவங்க என்னால் இல்லைடா இப்படின்னு உடம்பு சரி நேரத்தில் எல்லாம் செக்ரட்டரிக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்தோன்னே வீட்டு முட்டியில் கேன்சல் பண்ணோம். இப்படி மட்டும் கத்திட்டு சட்டை போட்டு கிழிச்சோன்னா எல்லாம் ஓடிக்கானுங்க. அதே இருப்பில் நம்மளே உட்கார வராங்க. நல்லா 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 தூங்கி நல்லா சாப்பிட்டு ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டு மேலே கூப்பிட்டாரு. என்னால் முடியல, தொல்லை பண்ணானுக்கா, நான் யார்கிட்ட போச்சுட்டேன், என் பிள்ளைகிட்ட நாங்கள் வந்து யார்கிட்ட போச்சுட்டேன் அப்படின்னு. தப்பு தான்ப்பா, அடிச்சது தப்பு தான்ப்பா, அடிச்சது சொல்லிட்டு நீ என் காரில் போய் இறங்கி 47-67 வேறு கார் எடுத்தோம், என் காரில் போய் இறங்கி. அப்போ 2வது தெருவில் வீடு. அங்கே வந்தோம்னா எல்லாம் திருத்திட்டு முடிக்கிறானுங்க, ஆனால் இந்த கார் வருது இறங்கி. அந்த மாதிரி ராஜபோகமாக வச்சுருந்தாரு. கூறும்போது எந்த கஷ்டம் தெரியல. இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அவரு. உட்காந்து சாப்பிட்டார்ல. அப்படிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இடித்து வேறு மாதிரி கட்டுறது. முதல்ல பழைய வீடு, பெரியவருடைய மச்சான் வீடு இங்கே. அப்போ வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பாடு வந்து. அவருடைய மறைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு? மறைவு வந்து இயற்கை இல்லை, அது சொல்லக்கூடாது. வட பாரத்தினால் பூ ஆயிடுச்சுல்ல, அவர் குழந்த மாதிரி அரை மாத்திரை அதிகமாக அவரே போட்டாலும் போச்சு, கைது வரி போனாலும் அடுப்பு. அவரை பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணல. போச்சேன்னு கவலைப்பட்டாங்க தவிர ஏன் போச்சுன்னு யாருமே நினைக்கல. அங்கே இடம் பிடிக்கல இருந்தாங்க. தலைமையில் நிற்கிறது யாரு? நீங்க எங்க இருந்தீங்க அவருடைய மறைவினப்போ? எங்க இருந்தீங்க? ஆமாம், அடுத்த வாரம் வந்து மதுரையில் மீட்டிங் இருக்குப்பா, 1 வாரம் வா, நாளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க? நைட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுது. நீங்கள் நல்லா பேசிட்டு தான் வந்தீங்க? ஆமாம். காலையில் தவச லைட்டில் வண்டிக்கு நிற்கிறேன். அன்றைக்கி ஜனாதிபதி வர்றாரு. அதுக்கு பந்தோபஸ்து இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் மௌன இன்ஸ்பெக்டரு சரி அண்ணன் என்னடாங்கண்ணா வண்டிக்காரன் காத்துரு இல்லை வண்டிக்காரன் வந்து என்ன ஏதாவது தெரியுமா, என்ன தெரியாதுல்ல, இப்படி ஆகி போச்சுன்னாரு. அப்புறம் வந்து மவுண்டூரில் பாடி வந்து அங்கே என்ன ஆகும். அப்போ நீங்கள் ராஜாஜரில் தான் இருந்தீங்க? ஆமாம், மேலே தான் இருந்தீங்க. அங்கே என்ன நடந்தது? ஒரே பிரச்சனைகளாக இருந்தது இல்லையா? அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி இதை பிறந்ததில்ல, பிறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ரெண்டு கூறுகிறதுல என்னொன்னா ஜானிமா வரும்போது இடம் ஒன்று அதில் கூட உள்ள கல்வி கல்வி விட்டுருந்தா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அப்போ நான் கேட்டேன், நீ அவள் வந்து உட்காந்துட்டா, முதல்ல ஊர் அறியும் அவள் உட்காந்துட்டா, நீ மூட்டை கட்டி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இப்போ வர்ற, நான் வேலை பார்த்து வந்து ஜானகியம்மாவை இவ்வளோ நேரம் என்ன பண்ண நீ வராமல். அவன் வந்து உட்காந்துட்டா, சைடில் ஒரு மாதிரி இந்த மாதிரி பெஞ்சு போட்டு பார்த்து உட்கார வச்சு. ஆமாம், இப்போ ஒரே தள்ளு புள்ள. நான் சொன்னேன் கூட போக முடியாது, வேறு வண்டி பிடிச்சி நான் மேலே போயிட்டேன். எங்கே போயிட்டேன் ஆக்கத்தம்மா வந்து 10-20 பேர் மொட்டை போட்டு வந்து நிற்கிறான். கொல்லி போடணுமா? யாரோடைய ஏற்பாடுறாது? ஏதோ கடற்கரை ஓரமாக கடலோட எல்லாம் முடிச்சா அவன் தான் மொட்டை போடணும். நீங்கள் எல்லாம் யார் நின்றது? சொந்தக்கார பசங்க, ஜானகியம்மா சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியாகக்கூடாது. அப்போ வியாபாரம் கரெக்டாக இது பண்ணார். சார் சொல்லியாச்சுன்னா அது மாதிரி தான் எல்லாம் இல்லை எல்லாம் வெளியே எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இருக்கிறவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு சவுக்கட்டை வைங்க, ஊற்றி வைங்க, 2 சந்தனம் வைங்க, இருக்கும் எல்லாம் போட்டு. அதில் பெரிய பாக்கியம் வந்து கொடுத்து
அந்த நேரம் ஏதோ ஒரு முடத்தனமான ஒரு எண்ணம் நமக்கு வச்சு நல்லதாக போச்சுது. அது வந்தாங்க. ஜானகி அம்மாவுடைய அவங்க கிட்ட நீங்க பேசிருக்கீங்க, பழகிருக்கீங்க. அந்த அம்மாவை பற்றி பேசியிருக்கேன். அது ஒரு டைப். அது தன் குடும்பம் ஒப்புக்கு தானே வாழ்ந்தார். ம். 2 சம்சாரம் 2ம் உயிரெலாம் போச்சு. 3வது மத நாட்டு வாசியில் ஏதோ ஃபேமிலி அது ஊர் ஒப்புதலுக்கு வாழ்ந்தார். அவங்க தான். அந்த அம்மா சிஎம் ஆன பிறகு நீங்க போய் பார்த்துருக்கீங்களா ஜானகி அம்மா? நீ வராதுன்னு சொன்னேன். அப்படி நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன், உன்னை யார் வர சொன்னாக்கா? வராத நீ. ஆ. அந்த இடத்துக்கு யார் வரக்கூடாது? எல்லாம் சேர்ந்து கிச்சன் கேபினட்டு அம்மா தான் நாளை இந்த இவர் விடாது அத்தை எம்மாலாம் நான் அடிச்சேன்னா எல்லாம் முத்தனை அடிக்க எல்லாம் போவோம். ஆள் ஒரு அடிச்சிடும். அம்மா அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியாது. வாயை மூட்டு மரியாதையாக இருங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமான்னு போ. அங்கே போய் சமாதியில் போய் கும்பிட்றாங்க. போலீஸ்காரன் வந்து சொல்கிறான், உங்களை எதிர்த்தான் வாக்களிக்க போகிறாங்க, உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, டிஎம்கே சப்போர்ட் இல்லைன்னு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு கடைசி நாளில் இருக்காங்க. டிஎம்கே சமாதியில் நாளுக்குது. இப்போ இந்த அழுது என்ன பிரயோஜனம்? வா அங்கே போனால் அவன் சபாநாயகர் அவன் பேருனுங்க நான் விட மாட்டேன். அப்படி ஒன்று ஆளை வச்சு அடிக்க வண்டிட்டு வந்து நான் கவர்னர் ரூமில் உள்ள உட்காந்து பூட்டி உள்ள உட்காந்துட்டேன். யாரும் உள்ள வரா நல்லா இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாருந்த அடி ஒத்த கல் பறகுது. நல்லா வேடி பார்த்து உட்காந்துட்டேன். அப்புறம் கவர்னர்கிட்ட போனானுங்க, கதை பிடிச்சது. அவ்வளோதான். நீங்க ஜெயலலிதா அம்மா சிஎம் ஆன பிறகு அவங்கள போய் பார்த்தீங்களா, சந்திச்சிங்களா? ஏதாவது உதவி எதுவும் இல்லை போகல? ஏற்றுக்க வேலையை நான் எதனால உங்களால ஜானகி அம்மாவையும் ஜெயலலிதா அம்மாவையும் ஏற்றுக்கிறீங்களோ? அது நமக்கு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு யார் இடைஞ்சல் பண்ணாலும் அவங்க தான் எதிரி. தெய்வமே எதிர்த்தாலும் அந்த தெய்வம் தான் எனக்கு எதிரி. அப்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துட்டேன். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி உங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணீங்க? அப்படிங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி உங்களுடைய குடும்பத்தை எப்படி நீங்க பார்த்துக்கிட்டீங்க, எப்படி ரன் பண்ணீங்க? அதுதான் நமக்கு புரியல எப்படி நடந்துன்னு. அது அவருடைய சக்தி தான் நம்ம இதோம்னா எல்லாரும் வந்து தேர்ந்தானது. ஏன் அழுகிறீங்க? அவர் இதனால மக்களுக்காண்டி உழைச்சாரு, இதுக்கு போய்ப்பார். இனி நம்ம வந்து எல்லாரும் அவருக்காக வந்து என்ன சேவை செய்யணுமோ அதை செய்வோம். ஏன் அழுகிறீங்க எல்லாம்? அப்படி தான் தேர்த்திட்டு எப்படி நம்ம வந்தோம். அந்த நேரத்தில் பசங்க யாரும் வேலைக்கு போகலை. 2 பேரும் எல்லாம் தனியாக. அப்புறம் போனோடனே பையனுக்கு இன்டர்வியூ வந்தோடனே போனேன், நீங்கள் ஐயா இருந்தால் நான் நல்லா கேடி வருவான். ஐயா இல்லாதனால நீ வந்திருக்க, வா வா கூப்பிட்டு. தம்பி நீ ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இருக்க, இங்கே செக்ரட்டரியேட்டில் போட்டால் உனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆடு கூட்டு போயிடும். வெளியில் போட்டால் 3 நாள் கழிச்சு வந்து கூட ஃபைலை பார்த்து பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ண சரியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க? அப்படி போட்டேன். அப்புறம் வாங்கி போட்டுக்கிட்டேன். பிள்ளைக்கு இந்த மாதிரி இவன் சையத் தர்சாமிக்கு தான் முதல்ல போனேன். 2 மார்க் கம்மியாக இருக்குதாப்பா, என்ன பண்ணுறதுன்னாரு. ஆடிட்டில் வந்து இன்டர்வியூ வந்துருக்குது, அட்டன் பண்ணேன். போட்டாங்க. வர்றதை கவர்மெண்ட்டில் வர்ற வேலையை பார்த்து ஆடிட்டில் போ. இப்போ ஏடியாக இருக்காங்க. அது மாதிரி இயற்கை அப்படியே கொண்டு தள்ளுது. அவ்வளோதான். அவருடைய சக்தி தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதனால் அவரால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.